சக்கரத்தை முதல்ல சுத்துறார். எவ்வளவு அதிசயமா இருக்கிறேன். எனக்கு சாசேஜ்கள் ரொம்ப பிடிச்சமானது. அவதானே எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சாசேஜ் சாப்பிடும் போது குறிப்பா சொன்னான், கோணவும் ஸ்வாதிஸ்டங்ஸ். இப்போது என்ன சுவை கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். டீ சிட்ரின். இன்னொரு களப்பூச்சி இல்லை. எல்லாம் மீண்டும் விளையாடுவதற்கு இன்னும் சற்றே தாமதமோ? இல்லை, நான் கீழ்நிலைக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த கேவலமான விஷயங்களை செய்ய வேண்டுமா என்ன? அதை பொறுத்தவரை அவை துர்நாற்றமுடையவை மற்றும் ஊர்ந்து செல்கின்றன. இல்லை, நான் செம்மறியாட்டு வண்டலை செய்ய மாட்டேன். எனக்கு அந்த போக்கர் மிகவும் பயமாகிறது. நீங்கள் இதை எளிதான முறையில் செய்ய விரும்பாவிட்டால் கடினமான முறையில் செய்ய வேண்டும். என்னை எப்போதும் தண்டிக்கவும். இல்லை, நான் மிக லீவர்தே இருக்கின்றேன். ஆனால் எனது சுவையான பீஸாவுடன் சேர்ந்து வர வேண்டாம். இல்லை, நான் அதற்காக பதிவு செய்யவில்லை. ஐயையோ, ஜூலி, என்ன செய்யாமல் கிடக்கிறாய்? உனக்கும் ஒரு சாசேஜ் வாங்க நேரமாச்சே. நான் முற்றிலும் சரிதான் என்று நினைக்கிறேன். பீட்சாவிலிருந்து ஒரு ஹாட் டாக் செய்து விடுகிறேன். ருசியாக இருக்கும் சாசேஜ் மேல் பிறப்பு கூட. எவ்வளவு ருசியாக இருக்கிறது பாருங்கள். இது நான் நீண்ட நாட்களாக சுவைத்த நறுமணமான பொருள். சாசேஜ் பீட்சாவின் ருசியுடன் சிறப்பாக கலந்திருக்கின்றது. சாதாரண ஹாட் டாக்ஸை விட இது மிகவும் சுவையாக உள்ளது. ஜூலி, நீங்கள் உங்கள் சுவையோடு கூடியது எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்று வற்புறுத்துகிறீர்கள். நான் அதை முற்றிலும் விரும்புவேன். நீ என்ன செய்கிறாய்? எனது பீட்சாவின் சாசேஜை டச் பண்ண நீங்கள் யாரிடம் அனுமதி கேட்டீர்கள்? நீங்கள் எனக்கு என் ஹாட் டாக் திருப்பி கொடுத்தீர்களே. நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் பீட்டர் குக்ரோசிஸ். நான் விரும்பவில்லை. அவ்வளோ பல முந்தானி இருக்கிறார்கள். அவர்கள் என் பீட்சாவை சாப்பிடணும் என விரும்புகிறார்கள். ஓ மை காட், அவர்கள் உண்மையிலேயே ஒரே குழுவாக இருக்கிறார்கள். இங்கிருந்து வாடிவிடுங்கள். குறைந்தபட்சம் எனக்கு பீட்சாவை ஒரு குறுகிய வைக்க அனுமதியுங்கள். ஏதாவது இருக்கிறதா? சரி, அது இன்னும் வசதியாக இருக்கிறது. அவன் தற்செயலாக ஒரு கொசுக்கல்லி குதிரை எடுத்திருக்கிறான். வாவ், என்ன ஒரு திகில். நான் எங்க அம்மாவை கூட்டிக் கொண்டு போகிறேன். இல்ல இல்ல பண்ண நிலையானது. இந்த நேரத்தை செலவழிக்க நான் முதலில் இருக்கலாமா? இந்த சுற்றில என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஓ இல்ல, புழுக்கள் வேண்டாம். கண்ணி எனக்கு போதும். ஹூரே, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போது சக்கரத்தை சுற்றுவது என் பாரம். என்ன, அதுவாவது நேர்மையா? ஏன் சிலருக்கு கோர் கிடைக்குது, சிலருக்கு கோழிக்கால்கள் கிடைக்குது. அது அருவருப்பாகவும் வெறுமையாகவும் இருக்கிறது. ஆம், எனக்கு அது பிடிக்கல. உடனே அதை சாப்பிடு. நீ சரியாக சொல்கிறாய். நான் என்ன காத்திருக்கிறேன்? அந்த கமிகளை பீட்சாவிற்கு போட எந்த நேரம்? அப்படிதான் சுவையாக இருக்கும். நீ செறிவானவரும் நீளமானவரும். பிங்கோ, சும்மா மிஸ்டர். டாட்டா, எப்படி இருந்தது? எனக்கு இது அற்புதமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது. ஆம், இது அற்புதமாகவே இருக்கிறது. கோழிக்காக கோவு. மறுவழியாக ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. மிலோ அழுது மகிழ்ச்சி அடைவாள். அவளுக்காக நான் யோசித்தேன். நான் ஒரு வினாடி தடுக்கி நின்றேன். எனக்கு இப்படியான தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது? பீட்சாவின் ருசியை ரசிக்கலாம், ஆனால் பேக்கன் உணவிடமிருந்து எச்சில் பிழிந்து கொள்கின்றேன். எப்படி இருக்கிறது? மிளகாய், இதை உங்களுக்கு பிடிக்கிறதா? பீட்சா நன்றாக இருக்கிறதா? நீங்கள் சந்தைப்பதா? உங்கள் பீட்சாவை சாப்பிடுங்கள். ஓ, நீங்களும் சரிதான் சொல்லுகிறீர்கள். இந்த நன்றாக இருக்கும் பீட்சாவை சாப்பிட நேரமாயிற்று. அவர் யார்? ஹே, அப்பா என்னும் செட்டன்லியோவுடன் சேர்ந்து பீட்சா சாப்பிட பிடிக்கிறது. இது நன்றாக இருக்கிறது. நான் நிறுத்த விரும்பவில்லை. நீண்ட காலத்துக்கு மிகச் சிறந்த பீட்சா இது. நான் நினைக்கிறேன் அது பெரிய பாட்டில் சுவையூட்டும் நேரம். வாவ், திரிபின் அளவு பெரியதாயினால் பால் குளிர் அதிகமாவதாகும். எனது பெயர் ஸ்னோ. இது கோழி மிச்சங்களை எல்லாம் விலக்கி விடுவதற்கான என் வாய்ப்பு. அவற்றின்றி பீஸா சாப்பிடுவது மிகவும் சுவையாக இருக்கிறது. சார்லி, நான் எதுவும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறாயா? நீங்கள் பார்க்கவில்லை, நான் அதையெல்லாம் பார்த்தேன். உங்களது மோசடி தன்மைக்காக நீங்கள் தண்டனை மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆமா இல்ல?
நான் பயமுறுத்தாத ஏதாவது கிடைக்கலாம் என்று நம்புகிறேன். மழை மிக நல்லதாகவே இருக்கிறது. ஆஹா, கோழிமா, மழை என்றால் என்ன ஆகும்? ஓ, உதவிக. அந்த பாம்பு போலி என்னில் இருந்து தடுப்பதில் இருக்கிறேன். ஜூலி, நீ மிகவும் வேடிக்கையாக இருக்கிறாய். வழி எந்த நன்மையை கொண்டிருக்கிறது? இந்த வழியில் என்ன? ஓ ஆம், அது என்ன? நான் அழைத்தேன். இது சில மர்மலேட் ஐஸிற்கான நேரம். நீங்கள் அவற்றை சாப்பிடுவதற்கு மட்டுமன்றி அவற்றுடன் விளையாடவும் முடியும். பாருங்கள் லைலா, என் விரல்களில் ஐஸ் கொண்டிருக்கிறேன் என்றால் சரி, அந்த சிரிப்புக்கு போதும். ஐஸை முயற்சிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவை நல்லதா? மிகவும் நல்லது. பிஸா அற்புதமாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன். ஆக்டோபஸ், ஆமா, இதைவிட மோசம் இல்லை. அவை இவ்வளவு சின்னதாக, மெல்லியதாக, அருவருப்பாக இருக்கின்றன. பீட்சா எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நினைக்க முடியவில்லை. அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று என்ன கருதுங்கள்? ஆமாம், நான் பார்க்கிறேன். இது மிகவும் மோசமாக உள்ளது. அதுவே நான் உன்னை அழைக்கவில்லை. ஜாம் ஐஸ் கொண்ட பீட்சா அருமையானதாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன். இதுவே நல்லவும் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் தோன்றுகிறது. இது எவ்வளவு ருசியாக இருக்கின்றது. நானா நிறுத்த முடியாது. எனக்கும் சில ஒலி பிடிக்காது. எதற்கும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சாப்பிடுகிறேன் என்று எனக்கும் பொறாமை வருகிறது. இப்போது என் கண்கள் கூட என் வாயிலிருந்து வருகிறது. ஜூலி, நீ எப்போதும் போல முட்டாளாக இருக்கிறாய். நான் நன்றாகவே இருக்கிறேன். மெல்லோ, நீ ஏன் சாப்பிடவில்லை? வந்து என்னை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை பற்றி கண்டுபிடித்தார். இல்லை, என்னை உள்ளே இருந்து ஏழை மேலா, அதை பார்க்க கூட அருவருப்பு பலிக்கிறது. அவைகளால் நிச்சயமாக சுறாவில் அவைகளுக்கு படப்பிடி கோப்பைகள் இருக்கிறது. இது நகைச்சுவையாக உள்ளது எனும் நினைக்கிறாயா? இல்லை, இது மொத்தமாகவே நகைச்சுவையாக இல்லை. இதை பறித்துக் கொள்ளுங்கள். ஓ, அது என்ன? ஓ, உன்னால் என்ன? அந்த ஆட்டுக்கள் இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நான் உணரவில்லை. நீங்கள் அதை செய்யவிடக்கூடாது. காத்திரு, நான் ஒரு பீட்சாவை உன்னுடைய வாயிலில் நுழைக்கப் போகிறேன். அப்படியானால் நீ கண்டிப்பாக தப்ப முடியாது. அந்த அனைத்து ஆக்டோபஸஸ் உள்ளே செல். என்ன வேலை? ஜூலி, நீ மிகவும் நறுமை. நான் இல்லை, நான் வெறும் நேர்மையாக இருக்கிறேன். நல்லா சாப்பாடு சாப்பிடு. உன் பக்கம் காகித பை தூக்கற்பு, பிரவுன் பேப்பர் சிசர்ஸ் கொண்டு ஆசீர்வதிக்கவும் செய்வேன். ஓஹா, எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல் மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு கரப்பன பூச்சிகள் பிடிக்குமா? நீங்கள் அதை பெறுவீர்கள். ஜூலி தீயவர் அல்ல என்பதை கண்டுபிடித்தீர்களா? அது அப்படித்தான். நான் அதிர்ச்சிகர தீர்மானத்திற்கு செல்ல தேவையில்லை. வில், பரவாயில்லை. என்னுடைய உருளைக்கிழங்குகளுக்கு இங்கே இருக்கின்றன. அவற்றின் எண்ணிக்கையும் அதிகம். மிகவும் சுவையான வாசனை வருகிறது. நான் அவற்றை விழுங்க காத்திருக்க முடியாது. ஓ, நீ சக்கரத்தை சுழற்றப் போகிறாய். அப்படியா? இது ருசியாக வரக்கூடாது என்று நம்புறேன். ருசியாக இருந்தால் சரிதான். ருசியாக இருந்தால் சரிதான். இல்லை இல்லை இல்லை, பூண்டு இல்லாதது என்னவோ தேவையில்லை. அது மிக மோசமாக துர்நாற்றம் அடிக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கவில்லை. எனவே நான் பூண்டு சாப்பிட தேவையில்லை. எங்கோ இருந்து உண்மையிலேயே ஒரு நாற்றம் வருகிறது. இந்த பொருளை ஏன் எண்ணின் மேல் வைக்கிறாய்? ஐயோ, நான் இதை சாப்பிட போகிறேன். என் கழுத்தை சுற்றி எனக்கு பீதி இல்லை. முதலில் நான் பூண்டு உரிச்செடுக்க வேண்டும். போதுமான இடம் இருக்கிறதே. அது சரி. முதல் நீங்கள் அனைத்து பூண்டு பற்களையும் அதில் போட வேண்டும். சில வினாடிகளில் பூண்டு நிரம்பிய பூண்டாக மாறுகிறது. சரி, இது பீட்சாவில் அழகான ஒரு வடிவத்தை உருவாக்க முடியும். தான் ஒரு இதயம் போல. என்ன ஒரு யோசனை! நான் என் உணர்ச்சியை வளர்க்க உருளைக்கிழங்கை பயன்படுத்துவேன். மகிழ்ச்சி. நாம் ஒரு அழகான சிரிப்பு முகத்தை வரையலாம். சிரிப்பு முகம் இதயத்தை விட மிகச் சிறந்தது. மற்றொன்று இதோ, என்னால் பின்னே போன்றுதான். இனி எதுவும் என்னுடைய பூண்டு இதயத்தை குறிக்கவில்லை. ஆம், இப்போ உங்களது மனதை சாப்பிட வேண்டும். ஹோய், அதை சாப்பிட நான் என்ன செய்வேன்? எனது மனம் மிகவும் அழகானது.
ஓ, நாம சோம்பேறி போல இருக்கிறோம். இது தண்டனை நேரம். ஹோய், எனக்கு ஒருபோதும் அதிர்ஷ்டம் இல்லை. நான் வெறும் பூண்டு பீட்சாவை சாப்பிட வேண்டியதில்லை. அதை ஏன் ஸ்மூத்தி நாம் அனைவரும் அவரை அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். காதலிக்கிறோம். ஏற்கனவே என்னிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பதை பார்க்க ஆர்வமாக இருக்குமானால் நான் மிகவும் மோசமான ஒன்றாக நினைக்கிறேன். அதுவே நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நான் கக்கினால் அது சாயங்கோபத்துடன் இருக்கும். இந்த கலவி கண்டிப்பாக எனக்கு கழிக்க வைக்கும். ஆம், இது உண்மையாகவே அருவருப்பாகத்தான் உள்ளது. என் வாய்ப்பாத்திரம் குப்பை போல இருக்கிறது. அந்நியமாய். அந்த மகனுடன் நான் நீண்ட நேரம் இருக்க மாட்டேன். ஓ இல்லை, எனக்கு ஒவ்வொரு உணவும் பிடிக்கும். என்ன ஒரு திகில். என்ன? என்னுடைய முகம் அற்புதம். சரி, நான் KHMT தயாராகிவிட்டேன். ஓ, இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அதை நான் செய்ய முடியும். உனக்கு கிடைத்து விட்டது. பிரச்சனை இல்ல. சரி, நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன். இது கீரை. ஓ, அம்மா, தயவு செய்து அடுத்துதான் பிளெண்டர். ஆம், நீங்க எனக்கு உதவ போறீங்க. சரி, அதை அள்ளிட்டு போடுகிறேன். ஓ, அதை எப்படி செய்ய? இது சுலபம். ஆஹா, நன்றி ஜில். தயவு செய்து முடியும் தானே? ஓ, அதுவே அனைத்தும் இல்ல. சரி, கலக்கி கலக்கி கலக்கி. ஓ, இல்ல. சரி, முதல் பகுதி முடிந்துவிட்டது. உண்மையில் இதுவும் முழுமையல்ல. இந்த ஸ்மூத்தியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். நன்றி. உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. ஓ, இதை ஏற்றுக்கொள். ஆம், உணவு. ஜில், அது உங்களுக்காக. அதை தரேன். ஓ, அதை எப்படி திறப்பது? ஓ, இல்ல, எல்லாம் சிதறியது. அந்த உணர்ச்சி குறைவு. சரி, தயிர் டம்ளர் உள்ளே சென்று விடும். அடுத்தது தர்பூசணி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும். ஜில், இது உனக்காக. என்ன? ஒரு துண்டு தர்பூசணி துண்டங்களாக கட்டாயம் வெட்டப்பட வேண்டும். ஓ ஜில், நீ ஓ, நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய். ஆஹா, சரி, விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன். முடிந்தது. இப்போது நம்மிடம் தரப்சுவாற்ற மொழி ஜூஸ் வந்து சில சிராஸ். இதுவரை இதுவே. ஆமாம். நான் அந்த பழ எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன். மச்சான், அடடா, அது கூட. ஓ, நான் மன்னிக்கவும். நான் உன்னை குறி வைக்கவில்லை. அதை தவிர்க்கவே ஆனது. ஓ, ஆம், நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம். அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள். ஆம். இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும். சரி, நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும். பின்னர் அதை சலர்பிகளாக மாற்றப் போகிறோம். பல அடுக்குகளில் கொஞ்சம் அலங்காரம், ஒரு குடை மற்றும் ஒரு பைனிருக்கு தளம். அற்புதம். என்ன? சரி, இப்போது தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார். நமக்கு சில ஸ்ட்ராபெரிகள் தேவைப்படும். அவற்றை அனைத்தையும் கலக்க வேண்டும். அங்கும் என்னிடம் கிரீம் இருக்கிறது. இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும். அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள். இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஓ, நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன். சூப்பர். ஜெல்லிகள் ருசிக்கே ருசி. ஸ்மூத்தியே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன இருக்கிறது? பாட்டி ஸ்மூத்தியா? ஆமா, தர்பூசணி எனக்கு பிடிக்கும். சரி, ஸ்மூத்தியே சாப்பிடுவோம். உஃப், இது ரொம்ப கேடும். துர்பலம் இல்லவே இல்ல. ஓ, வாவ்,
அது என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. இது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆமாம், நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர். இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபில்கள் வேண்டும். எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது. பாட்டி, கவனத்தை திசை திருப்பாதே. ஒரு வாஃபிள், அதை நான் செய்ய முடியும். மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும். நிச்சயமாக சீனியை மறக்க முடியாது. இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும். நன்று. அடுத்ததாக நான் அதை வாஃபிள் இரும்பில் ஊற்றுகிறேன். எனக்கு தெரியும், சமையல் வேலை. அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது. அதை கிளறுவதே கடினம். ஓ ஆம், எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை. இதை கலக்கிக் கொள்வோம். கொஞ்சம் நுடலாவை போட்டுக்கொண்டு. சரி, கலவையானது தயார். ஷிண்டி, வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம். என்பது கொஞ்சம் பெரியது. ஏய், என்ன? ஓ, வாஃபிள்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது? சுவைதான் முக்கியம். என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன. மேலே சில மேபிள் சீரப் தேவை. அற்புதம். செயலாளர், அதுதான் நான் சரி. சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன். எனக்கு சில செல்லரி முட்டைகள் தேவை. அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டுவிடுங்கள். அடுத்ததாக எனக்கு மாவு தேவை. இதை அதிகமாக சேர்க்க கூடாது. ஓ, அதிகமாக வேண்டாம். மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம். இப்போதுதான் நான் என் வஃபிள்களை சமைக்க தொடங்க முடியும். முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம். 3, 2, 1 கேக் சாப்பிடு. விரைவில் இல்லை. டடா, தயாராகிவிட்டது. அடுத்து சில ருசிகரமான ஸ்ட்ராபெரிகளை. அருமை. அற்புதம். இது உண்மையான கலை செயல். ஆமாம், என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன். ஓ, நான் தெருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிடம் பாட்டி, இத பிடி. சென்று விடு. ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு. என்ன? உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு. ஆம், எவ்வளவு அதிகமாயிருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும். மேலே சிறு சிறு பயன்பொருள்கள். அதுவும் போதாது. 2 லாலிபாப்களும் அருமையாக இருக்கும். நான் இதை ஸ்ட்ராபெரி சிரப்புடன் முடிப்பேன். நல்லா, இதை நீ பார்ப்பது சரியான நேரம். என்ன ஆச்சரியம்! எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. இந்த உதட்டுகளை பார்க்கவும். இவை வேடிக்கையாக உள்ளன. நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான பகுதி வஃபிள் தான். அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது. இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம். மேலும் மிகவும் ருசியாக உள்ளது. சமையல் கலைஞர் ஏமி, பாருங்கள். ஓ, சிறிய மீன் போல. அதை சுவைத்து பார்த்துவிடுவோம். இது உண்மையாகவே சுவையானது. மற்றவைகளை பற்றி என்ன? ஐயோ, அது என்ன? இல்ல, ஜில் வெற்றியாளர். ஓ, ஆமாம், நன்றி. என்னிடம் இருக்கு. இப்ப எனக்கு பார்க்கர் வேண்டும். என்ன ஆச்சரியப்படுத்துவையா? எளிது. மிகவும் சரி. பார்க்கர், நான் இதற்கு முன்பு செய்வதில்லை. சரி, எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும். முயல்கிறோம். முதலில் பீது வெறிக்க வேண்டும். இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி. அடுத்தது வடை மற்றும் சில மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன். உதை தொட வேண்டாம். நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன். முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வறுப்போம். பேட்டி தயாராகிவிட்டது. இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம். ஒரு பொன் பூனி. அதை பாருங்கள். அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது. ஓ பாட்டி, எனக்கு அது வேண்டாம்.
அதெல்லாம் மிகவும் மலிவு. நான் கலங்கப்பட்ட சேஸை பயன்படுத்த போகிறேன். யாஹூ! ஆமாம், அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். சரியாக. இப்போது என்ன பற்றியது? நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும். உஃப், ஒரு நிமிடம். என்ன? எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது. ஓ, நீங்க அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள். அது இழிக்கிறது. பெரிய விஷயமே இல்லை. காஸ் மாஸ்க்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் சூட் அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும். அட, ஆமாம், அதுவும் அற்புதம்தான். ஏய், இங்கே நீ ஒருவராக இல்லையே. உங்களுக்கு என்ன செய்வது? என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான். இதற்கு பல வகையான சிறந்த பொருள்களை தேவைப்படும். முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மார்ஷ்மெல்லோ, அதற்கு பின் சாயம் சேர்க்கவும். இது நல்ல மதிப்பிலும் இருக்கும். பூஜில், நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன். அது அற்புதமாக தோன்றுகிறது. சிற்றுண்டிகளும் அதிகமாக உள்ளால் நன்றாக இருக்கும். விக்கி, தேர்ந்தெடுக்க தயாரா? வாங்க. ஓ, வரலாம். நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேன். செஃபின் விலையுயர்ந்த பர்கரை முதலில் துவங்குவோம். இது எப்படி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தங்க பூஜ்ய பந்தம் வேண்டாம். தக்காளிகள் நல்லதுதான். ஏன் இந்த பியோரெக்கர் ஒரு மோசமான வாசனை கொண்டிருக்கிறதே? என்ன? அது சீஸ் தானா? வெறுப்பு. ஓ, இல்லை 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 இல்லை. மம்மா மியா, இனிப்பான பர்கர் அருமை. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இனிப்புத்தான் சற்று அலுப்பை தருகிறது. நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன். அது பாட்டியின் பர்கர். இப்போது அப்படிதான் வேறு கதை. அதுதான் ஜெயிச்சதுதான். ஓ, நான் தானா? ஓ, ரொம்ப நன்றி.